விஜய் தான் அடுத்த முதல்வர் என செங்கோட்டையன் கூறியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். இதுக்கு முன்னாடி யார் முதல்வர் ஆவார்னு அவர் சொன்னாரு? இதுக்கு முன்னாடி யார் சொன்னார்? அவரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, 2 நாள் கழிச்சு ஒன்று சொல்லியிருக்காரு. அதனால அது அவங்களுடைய கருத்துக்கள். அதுக்குள்ள நம்ம பெருசாக போக வேண்டியதில்லை. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எங்கள் பணி முதலமைச்சர் இட்ட கட்டளை, எங்களுடைய கழகத் தலைவர் இட்ட கட்டளை, தேர்தல் பணிகளை தொடங்கி நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியலுடைய இந்த திருத்தங்கள் சம்பந்தமாக எங்களுடைய இயக்க தோழர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஓடு சேர்ந்து அந்த பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்து இயக்கத்தினுடைய பணிகளை முதலமைச்சர்கள் வழிகாட்ட இருக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கக்கூடிய அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். கரூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த 4.5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 4500 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. இது நிதிங்கிறது அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நிதி, மற்ற விஷயங்கள் இல்லை. சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், இப்படி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மட்டும் 4500 கோடி ரூபாய் அளவிற்கு நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார். இது இல்லாமல் நலத்திட்டம் இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதல்வனாக இருக்கட்டும், புதுமை பெண்ணாக இருக்கட்டும், இது இல்லாமல் இது போன்ற திட்டங்கள் இருக்கின்றன. ஏன்னா ஒட்டுமொத்தமாக கரூர் மாவட்டத்தில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக 4500 கோடி அளவிற்கு பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன. இன்னும் இருக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அரசை பொறுத்தவரை மக்களுக்கான ஒரு அரசாக, மக்களால் பாராட்டப்படுகின்ற, போற்றக்கூடிய ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை மாநில முதலமைச்சர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறப்பான வெற்றியை மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதனால யார் எங்க போனாலும் எதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள், யார் தலைமை யார் என்பதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அரசினுடைய திட்டங்களை மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கொண்டு சேர்த்து மக்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு அதிமுக தான் போட்டி அப்படிங்கிறாரு. அதே சமயம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் எங்களுக்கும் திமுகவுக்கு போட்டிங்கிறாரு. இந்த கருத்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதாவது யாருக்கு யார் போட்டி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடியவர்கள், மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.